கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி தேவனின் அன்பு. யாத்ராகமம் 29வது அதிகாரம் 1-30 பார்த்தீங்கன்னா, ஆரோனையும் அவன் குமாரனையும் எப்படி பரிசுத்தப்படுத்தணும், எப்படி பிரதிஷ்டை பண்ணணும் எல்லாம் சொல்றாங்க. அதுல 30வது வசனம் பார்த்தீங்கன்னா, ஆரோனுக்கு பின்பு அந்த பரிசுத்த வஸ்திரம் யாருக்குன்னா அவன் பிள்ளைங்களை தான் செய்யும். ஸோ அந்த ஆசரிப்பு கூடாரத்துல யார் பணிவிடை தான் செய்ய முடியும்? ஆரோனின் பிள்ளைகள். அப்படியே தலைமுறையா, சரியா? ஆனா இன்னைக்கு தேவனுடைய அன்பு பார்த்தீங்கன்னா, ஏசப்பா நம்மளுக்காக ரத்தம் சிந்தினால எல்லாரும் ஆலயத்துக்குள்ள போறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? அவர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அன்னைக்கு அவ்வளோ பிரதிஷ்டை, அவ்வளோ காரியங்கள் செய்ய வேண்டியிருந்துச்சு ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போகணும்னா. ஆனா இன்னைக்கு ஏசப்பா அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால நம்மளை மீட்டெடுத்து நம்மளை கழுவி இன்னைக்கு எல்லாரும் நம்ம ஆலயத்துக்குள்ள போகிறதுக்கு கிருபையில தந்தாங்க. இது யார் மூலம் வந்துச்சு? ஏசப்பா மூலம் இல்லையா? இதன் நிமித்தம் நம்மளுக்கு யாருடைய அன்பு புரியுது? தேவ அன்பு. தேவன் அவருடைய ஒரே பிறந்த குமாரனை நம்ம எல்லாருக்கும் தந்துடலாம். எவ்வளோ பெரிய அன்பு இல்லையா? அதனால ஒரு பொருள் ஆலயத்துக்கு போகும்போது கடமைக்கு போகாதீங்க. ஏசப்பாவோட தியாகத்தை நினைங்க, பிதாவுடைய அன்பை நினைங்க, இந்த உணர்வு கொடுத்த பரிசுத்தாவினரை நினைங்க. தேவனுடைய வழி நடத்தலோடு ஆலயத்துக்குள்ள போங்க, அவரை தொழுது கொள்ளுங்க. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள எதுக்கு போனாங்க? கர்த்தரை தொழுது கொள்ள, அவரை மகிமைப்படுத்த. நம்மளும் அப்படிதான் செய்யணும். அவரை புகழ்ந்து பாடுங்க, அவரை தொழுது கொள்ளுங்க, தேவநாமத்தை உயர்த்துங்க. இதுவே இன்றைய நற்செய்தி.